வணக்கம் மக்களே! மிக விரைவாக மீண்டும் உங்கள ரிட்டல் ஆப்ஷன் குளோபல்ல நான் மீட் பண்றேன். இந்த வீடியோல பல அமெரிக்க பங்குகள் பற்றியான அப்டேட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ என்னென்ன பங்குகள் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 செக்டார் பத்தி தான் பார்க்க போறோம். ஒண்ணு டெக் செக்டார், இன்னொன்னு ஆட்டோ செக்டார் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ டெக்க பொறுத்தவரைக்கும் இன்டெல் அண்ட் குவால்காம பத்தி பேச போறோம். ஏன்னா இன்டெல்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அத நம்ம தொடர்ந்து க்ளோஸா வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அத வச்சு தான் நம்ம அடுத்த கட்ட முடிவ வந்து பில்ட் பண்ண முடியும். அதே தான் குவால்காம். ஸோ குவால்காம் பொறுத்தவரைக்கும் ரீசென்ட்டா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ கொடுத்த பங்கு. ஸோ அங்க என்ன நடக்குது? அங்க என்ன நடக்கும்? அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இப்போ விவரிக்க போறோம். அடுத்தது ஆட்டோ செக்டார்ல டொயோட்டா, பிஒய்டி, ஃபோர்ட் போன்ற பங்குகள் பற்றியான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். பிஒய்டி நம்ம வாங்க போறதில்ல. அப்புறம் எதுக்கு பிஒய்டி அப்படின்னு கேட்கலாம். ஆனா பிஒய்டியோட தாக்கம் மற்ற பங்குகள்ல எப்படி இருக்கும்? இது எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நமக்கு உண்டாக்கும்? அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதுல விரிவா வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபோர்டோட ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கேட்கும்போதே சர்ப்ரைஸா இருக்கும். நம்ம ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்க போறது இன்டெல் பற்றியான அப்டேட்டு. ஸோ இன்டெல் ஆப்பிளோட சிப் மேனுஃபேக்சரிங் டீல வந்து வின் பண்ணாங்க. இத நம்ம ஒன் வேர்ட்ல வந்து ரிட்டெயில் ஆப்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சாம்சங் அண்ட் இன்டெல் 2 பேர் கூடயும் டிஸ்கஷன் இருக்கிறதா நம்ம பேசியிருந்தோம். இப்போ அத ஃபர்ஸ்ட் ஆளா இன்டெல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மேபி சாம்சங்குக்கும் இந்த டீல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரைமரி ஃபர்ஸ்ட் ஒரு ஆளா பார்த்தீங்கன்னா, இன்டெல் வின் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். ஆனா என்னென்ன சிப்ப மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க அப்படின்ட்டு நமக்கு இன்னும் தெளிவா வந்து தெரியல. ஸோ இந்த டீல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் இந்த டீல்னால ஒரு பெரிய கணிசமான ஒரு தொகை இன்டெலுக்கு கிடைக்கும். வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அது அவங்களுடைய ரீசென்ட் ஆக்ஷன் மூலியமா நமக்கு தெரிய வருது. ஸோ ஜஸ்ட் வந்து லோ பெர்ஃபார்மன்ஸ் சிப்ல இருந்து இன்னும் மொபைல் அண்டு மற்ற டிவைஸ்க்கான சிப்பையும் வந்து இன்டெல் உருவாக்குவதற்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல ஆப்பிளும் மேபி நாங்களும் டேட்டா சென்டர் சிப்ப லான்ச் பண்ண போறோம். டேட்டா சென்டர் ஜிபியூ லான்ச் பண்ண போறோம்ன்ட்டு களமிறங்க போறாங்களா என்னன்னும் தெரியல. இதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இந்த வார்த்தைய நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா இப்போ யுஎஸ்ல இருக்கக்கூடிய பல டெக் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, சொந்தமா அவங்களே கஸ்டம் சிப்ப பார்த்தீங்கன்னா தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கான வாடிக்கையாளர்களும் பார்த்தீங்கன்னா சந்தையில இருக்காங்க. அதனால ஆப்பிள் இந்த ஃபீல்ட்ல இறங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் பார்த்தீங்கன்னா 99% இருக்கு அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி ஆப்பிள் அந்த மாரி இறங்கி, ஸோ அந்த டீல இன்டெல் கைப்பற்றியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா இன்டெலுக்கு பெரிய ஒரு ஃபியலா இருக்கும். அதோட பங்கு விலை அதுக்கு அடுத்த கட்டத்த நோக்கி நகர்ந்து போறதுக்கு. ஏன்னா, அத உறுதிப்படுத்தும் வகையில, என்னுடைய சந்தேகங்கள உறுதிப்படுத்தும் வகையில, ஸோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்டேட்னா, இன்னைக்கு தான் கிடைச்சது அந்த அப்டேட். என்ன அப்டேட்னா, ஸோ ஏஎஸ்எம்எல் கிட்ட இருந்து ஃபர்தரா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு $5 பில்லியன் மதிப்பிலான இயூவி மிஷின வந்து வாங்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ டிஎஸ்எம்சி பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎஸ்எம்எல்லோட அட்வான்ஸ்டு மிஷின வாங்குறதுக்கு பெரிய அளவுக்கு ஆர்வம் காட்டல. அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப இருக்கக்கூடிய மெஷின்ஸ வச்சே எங்களால ஸோ ஒரு 2 நானோமீட்டர் சிப்ப வந்து ரொம்பவே வந்து பெட்டரா எங்களால உருவாக்க முடியும் அப்படின்ட்டு டிஎஸ்எம்சி வந்து சொல்றாங்க. ஆனா, இது சில நிறுவனங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் கூட காட்டினாலும் காட்டலாம். இன்டெல் அட்வான்ஸ்டு மிஷின நோக்கி போறாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராசஸ் பார்க்கும்போது, சிப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பார்க்கும்போதும் அட்வான்ஸ்டா இருக்கு. புது டெக்னாலஜிய வந்து கொண்டு வராங்க. ஸோ இதனால இன்டெலுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்டெல் ஆளா பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்எம்எல்லோட இந்த ஐஇயூவி மிஷின பார்த்தீங்கன்னா வாங்குனாங்க. ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா, கூடுதலா மிஷின்ஸ வாங்குறதுக்கான வேலையிலயும் இன்டெல் இறங்கியிருக்காங்க. இதனால இன்டெலுக்கும் நல்லது, ஆப்பிள்க்கும் நல்லது. அதே மாரி ஏஎஸ்எம்எல்க்கும் நல்லது. ஸோ இப்போ அவன் அவன் பார்த்தீங்கன்னா, சிப்ப தயாரிக்கிறதுனால மிஷின்ஸோட தேவை அதிகமாகும். இதனால ஏஎஸ்எம்எல்லோட ஸ்டாக் பூஸ்ட் ஆறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இன்டெல பார்ப்போம். இன்டெல்ல எஸ்கே ஹைனிக்ஸ் பார்க்கும்போதும், அவங்களுடைய மெமரி சிப் மேனுஃபேக்சர் இவங்களுடைய இஎம்ஐபி டெக்னாலஜி மூலியமா மேனுஃபேக்சர் பண்ண போறதா அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் இன்டெல்ல ஃபர்தரா இன்னும் தூக்கிட்டு போகும்னு நான் நினைக்கிறேன். வருங்காலத்துல அதாவது இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் தான் பங்குல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா, அதோட வெளிப்பாடு இப்பவே பங்கு விலையில வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பங்கு ஏறிட்டே இருக்கு. ஸோ ஃபர்தரா ஏறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் இப்ப இருக்கக்கூடிய ரெவென்யூவ காட்டிலும் நல்ல ஒரு ரெவென்யூவ இன்டெல் ஜெனரேட் பண்ணுவாங்க. குறிப்பா ஃபவுண்டரி பிசினஸ்ல ஜெனரேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ டொயோட்டா பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ டொயோட்டாவோட ரிசல்ட் வந்திருந்தது. ரிசல்ட் பார்க்கும்போது 19% வந்து ட்ராப் ஆயிருந்தது ப்ராஃபிட். என்ன ரீசன்னா, ஸோ மிடில் ஈஸ்ட் டென்ஷன், ஒரு பக்கம் டாரிஃப், இன்னொரு பக்கம் கரன்சில சாதகமான நிலை இல்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டொயோட்டாவ போட்டு
பாதிப்படைய வச்சிருக்கு. ஸோ டொயோட்டாவோட சேல்ஸ் பார்க்கும்போது இப்பவும் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ டொயோட்டா பார்த்தீங்கன்னா 6 வருடமா கடந்த 6 வருடமா பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷன மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் நம்பர் 1ல இருந்தா? வாக்ஸ்வேகன் இருந்தாங்க. ஆனா இப்போ வாக்ஸ்வேகன் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ டொயோட்டா நம்பர் 1ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 11.32 மில்லியன் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா டொயோட்டா உலகம் ஃபுல்லா வந்து வித்திருக்காங்க. ஸோ 3வது இடத்துல ஹியூண்டாய் இருக்காங்க. 4வது இடத்துல ஸ்டெலன்டிஸ் இருக்காங்க. 5வது இடத்துல பிஒய்டி இருக்காங்க. ஸோ இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் டொயோட்டாவுக்கு ரொம்ப வீக்கா வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ அதோட வெளிப்பாடு பங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரிவை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் பிஒய்டி பார்த்தீங்கன்னா சைனால அவங்களுடைய ஆதிக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தும் வகையில் ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. என்னன்னா பிஒய்டியோட கிரேட் டேங் அப்படிங்கிற ஒரு காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரோட ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வரதுக்கு முன்னாடியே ஆர்டர் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. 1,00,000 ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீசேல் ஆர்டர் வந்து இவங்க புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பிஒய்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். இது மட்டும்தான் பெரிய விஷயமான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. ஸோ பிஒய்டியோட இந்த கார் பார்த்தீங்கன்னா 90% 0லேருந்து 90% சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 9 மினிட்ஸ் போதும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. வெறும் 9 நிமிஷத்துல 90% சார்ஜ் பண்ணிடலாம் இந்த காரை அப்படின்ட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெரிய ஒரு மாற்றம். ஈவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஈவி காரை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவலி இந்த சார்ஜிங் டைம் தான். ஸோ சார்ஜிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ பல நிறுவனங்கள் அதை கட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அட்வான்ஸ்டாக போய் பிஒய்டி வெறும் 9 மினிட்ஸில் 90% சார்ஜுங்கிறது ஒரு பெரிய மைல்ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த லக்ஸரி கிரேட் டேங்கோட ப்ரைஸ் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு $36,000 ஸ்டார்ட் ஆகுது யூஎஸ் டாலரில். ஸோ லக்ஸரியும் கிடைக்குது. ரேட் பார்க்கும்போதும் மற்ற குளோபல் நிறுவனங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது சீப்பாக வந்து இருக்குது. காரோட டிசைன் பார்க்கும்போதும் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஒய்டி மற்ற நிறுவனங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ எடுத்த எடுப்பில் 5வது இடத்துக்கு வந்துட்டாங்க. பல ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனங்களை பின்னுக்கு தள்ளி ஜென்ரல் மோட்டார், ஃபோர்ட் போன்ற நிறுவனங்கள் இவங்களுக்கு பின்னாடி இருக்காங்க. ஹோண்டா போன்ற நிறுவனங்களும் இவங்களுக்கு பின்னால் தான் இருக்காங்க. ஆனால் பிஒய்டி 5th பொசிஷனை செக்யூர் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் ஸ்டெலன்டிஸே இவங்க பின்னுக்கு தள்ளிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஹியூண்டாய் தான் இவங்களுடைய போட்டியாளராக இருப்பாங்க. ஸோ அதையும் வந்து பின்னுக்கு தள்ளுவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பட் இந்த தொடர்ந்து இவங்களுடைய சேல்ஸ் சர்ஜ் ஆகிறனால டாப் 2ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட சேல்ஸ் வந்து அவங்களுடைய வால்யூம்ஸ் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க வால்யூம்ஸை பிஒய்டி சாப்பிட்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டொயோட்டோ அண்டு வாக்ஸ்வேகன் 2 பேர்த்தையும் பொறுத்த வரைக்கும் சைனா ஒரு முக்கியமான ரீஜன். ஆனால் ஸ்டெலன்டிஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ரீஜன் கிடையாது. சைனாவில் ஆல்ரெடி அவங்கள வாஷ் அவுட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ திரும்ப சைனாவில் அவங்க தலை தூக்குறதுக்காக பீகுட் காரை வந்து அங்கே லான்ச் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்து கூட ஜாயின் வென்ச்சர் பண்ணி. ஸோ இதனால் திரும்ப சைனாவில் ஸ்டெலன்டிஸ் காலை இறக்குறாங்க. அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வாக்ஸ்வேகனுக்கு நம்பர் 1 அதாவது யூரோப்புக்கு அடுத்த ஒரு இடமா சைனா வந்து இருக்குது. ஸோ டொயோட்டாவுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ரீஜன். ஸோ அதனால் இவங்க 2 பேர்த்துக்கும் பாதிப்பு ஏற்படும். இது டொயோட்டாவோட ஷேர் ப்ரைஸ்லையும் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பிஒய்டி மட்டும் போட்டியை கொடுக்கல. பல நிறுவனங்கள் போட்டியை கொடுத்தாலும் புது டெக்னாலஜி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது போக நல்ல ஒரு சேல்ஸையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. 4.5 மில்லியன் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐ அதாவது 2025 கேலண்டர் இயரில் விற்றுருக்காங்க. பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு டைமில் அதாவது ஒரு 2011, 12 அந்த டைமில் எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த பிஒய்டியை கேலி செஞ்சாங்க. ஆனால் இந்த பிஒய்டி இப்போ நம்பர் 5ல இருக்காங்க. குளோபலாக பார்க்கும்போது அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ட்ரம்ப் வேறு பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு போயிருக்காங்க. இன்னும் என்னென்ன டீல் அங்கே நடந்து முடிய போகுது அப்படின்ட்டு நமக்கு உறுதியாக வந்து தெரியல. ஸோ இந்த நிலைமையில் டொயோட்டோ பீக்ல இருந்து ஒரு 25% வரைக்கான சரிவை சந்திச்சிருக்கு. ஸோ டொயோட்டோவை தொடர்ந்து க்ளோஸாக நம்ம நண்பர்கள் வாட்ச் பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. ஸோ பார்ப்போம். நியர் டேர்மில் ஒரு ப்ரெஷர் டொயோட்டோவில் இருக்கும். அதை நான் சான்ஸை ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணுவேங்கிறத இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குவால்காம் பற்றியான அப்டேட்டு. ஸோ குவால்காம் விரைவில் இந்த இந்த ஃபுல் ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா இது பண்ண போகிறதா அன்வீல் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதை கமர்ஷியலைஸ் பண்ண போகிறதா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த இயர் எண்ட் அப்படி இல்லைன்னா ஸோ நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் இதை வந்து அவங்க அறிமுகப்படுத்தலாம். அதாவது விற்பனைக்கு அறிமுகப்படுத்தலாம். ஸோ அவங்களுடைய சிபியு அவங்களுடைய ஜிபியு இருக்கக்கூடிய இந்த குவால்காம் AI200 அண்ட் இந்த AI250 சிபியுவை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இதோட ஒரு வெளிப்பாடு பங்களை எப்படி தெரிஞ்சுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது போக ஓப்பன் ஏஐ கூட சேர்ந்து ஃபியூச்சர் மொபைலை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சியிலையும்
குவால்காம் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் குவால்காம்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவான சைனா நான் வந்து பார்க்குறேன். ஸோ குவால்காம் ஒரு பெட்டரான ஒரு டேட்டா சென்டர் செக்மெண்ட் ஷேர வந்து பிடிப்பாங்க. ஸோ ரொம்ப பெருசா பிடிக்க மாட்டாங்க. இருந்தாலும் புது செக்மெண்ட்டா குவால்காம்க்கு இது வந்து அமையும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா, ஸோ இப்படிதான் லேப்டாப்குள்ள வந்தாங்க. லேப்டாப்ப பொறுத்தவரைக்கி X86 ஸோ லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப்பை பொறுத்தவரைக்கும் X86 தான் பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்திட்டு வந்தது. அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்தாங்க. ஆர்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ குவால்காம் லேப்டாப்குள்ள வந்தாங்க. இப்போ அவங்க நல்ல ஒரு வெற்றி தான் வந்து அடைஞ்சிருக்காங்க லேப்டாப் செக்மெண்ட்டை பொறுத்தவரைக்கி. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, குவால்காம் இந்த டேட்டா சென்டர்லயும் வந்து போறாங்க. இதனால ஒரு நல்ல வருமானம் கூடுதலா நம்ம கவனிக்க முடியுங்கிறது என்னோட கருத்து. ஸோ குவால்காம தொடர்ந்து வந்து நம்ம வச்சுட்டு இருக்கிறது தான் என்னோட ஒரு முடிவு அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு $200 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சின்ன சரிவு, பட் இருந்தாலும் ஃபர்தராக ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த குவால்காமை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால குவால்காமுக்கு இது டார்கெட் என்ன, எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணலாம்னு கேட்குறாங்க. ஒரு 40-50% ஏறினவுடனே ப்ராஃபிட் புக் பண்ணுறதுல பெரிய உடன்பாடு எனக்கு வந்து கிடையாது. அதெல்லாம் நான் டெஃபினட்டா வந்து பண்ண மாட்டேன். ஸோ நீங்க அனாலிசிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதன்படி நீங்க போறதுக்கு ட்ரை பண்ணலாம். மேபி நான் செக்யூர் பண்ணணும்னு நினைச்சா தாராளமா செக்யூர் பண்ணிக்கோங்க. என்ன பொறுத்தவரைக்கும் வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஸோ அதனால போர்ட்ஃபோலியோல ஒரு பொசிஷன் நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். அடுத்தது ஸோ ஃபோர்டு இதுதாங்க பெரிய ஒரு அப்டேட். நேத்து மார்க்கெட்லயே ஃபோர்டு நேத்து, இன்னைக்கு 2 நாள் சேர்த்து கிட்டத்தட்ட 20% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ ஃபோர்டு ஒரு ஆட்டோ கம்பெனி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஃபோர்டு அவ்வளோ பெரிய புகழ்பெற்ற ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனம். இப்போ ஃபோர்டு என்ன பண்றாங்கன்னா, கேட்டல் கூட வந்து ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட லைசென்ஸ் வாங்கி கேட்டலோட பேட்டரிய உற்பத்தி பண்ண போறாங்க இந்த ஃபோர்டு நிறுவனம் அமெரிக்கால. இது பெரிய ஒரு அப்டேட்ன்னு சொல்லலாம். ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டும் இது பண்ண போறதில்ல. அது பெரிய அப்டேட்டே கிடையாது. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, ஸோ இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்கு பேட்டரிய வந்து சப்ளை பண்றதுக்கான ஒரு முடிவ ஃபோர்டு எடுத்திருக்காங்க. இதனால வருமானம் என்ன தெரியுமா எதிர்பார்க்கப்படுது? கிட்டத்தட்ட $600 மில்லியன் இருந்து $900 மில்லியன் வரைக்கும் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மார்கன் ஸ்டான்லி அவங்க ஒரு அப்டேட் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ டேட்டா சென்டரோட வளர்ச்சி அதிவேகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா டேட்டா சென்டருக்கு இந்த பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் தேவைப்படும். ஸோ அத வந்து இவங்க அ ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. கூடுதலா எலக்ட்ரிக் காருக்கும் எலக்ட்ரிக் கார் இப்போ கொஞ்சம் லோவஸ்ட் பிரைஸ்ல ஃபோர்ட் லான்ச் பண்ண போறதாவும் தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் கேட்டலோட லைசென்ஸ் உதவியோட இவங்க பண்ண போறாங்க அமெரிக்கால. பெரும் ஒரு திருப்பு முனையா ஃபோர்டுக்கு அமைய போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபோர்டு இன்னைக்கு டெய்லியும் 8% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து குடுத்திருக்கு. 2 நாள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 25 டிப்ல இருந்து இப்ப வரைக்கும் 70% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஆட்டோ செக்டார் பங்க பொறுத்தவரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு பங்குனா அது ஸ்டெல்லன்டீஸ் மட்டும் தான் என்னோட போர்ட்ஃபோலியோல. ஸோ ஃபோர்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அதே மாரி ஜெனரல் மோட்டார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்கு. இதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ ஃபர்தரா இங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும் ஃபோர்ட்ல அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாவும் ஃபோர்ட் இருக்கு. ஸோ அதுலயும் எந்த சந்தேகமும் வந்து இல்ல. ஒரு நல்ல ரேஞ்ச்ல, அதாவது லாஸ்ட் டிப் கிட்ட வரும்போது ஒரு $9 இல்ல $9க்கு கீழ வரும்போது நம்ம வாங்கியிருந்தா டெஃபினட்டா நல்ல ஒரு டிவிடெண்ட் ரிட்டர்னும் நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ பார்ப்போம் ஃபோர்டோட ரேலி தொடருதா அப்படின்ட்டு. இந்த வீடியோல நெறைய அப்டேட் நம்ம ரொம்ப டீட்டெயில்டா வந்து பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம அகைன் வந்து மீட் பண்ணுவோம். இன்னும் பல அப்டேட்டோட. ஸோ சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ அத பற்றி வரும்போது கண்டிப்பா அத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த வீடியோல மீட் பண்றோம். பாய் மக்களே!